நமசிவாய். பொதுவாக இந்த கீழ் அகோபிலம் ஆகட்டும் மேலே ஆகட்டும் இந்த கோயில்களில் அங்கே நமக்கு வந்து டைமிங் ஏதாவது வச்சுருக்காங்க, இவ்வளோ டைம் தான் இருக்கும்? இல்லை, பொதுவாக இருட்டினதுக்கப்புறம் போக முடியாது. போக முடியாது தானே தவிர எதுவும் இல்லை. நம்ம போகிறதும் அங்கே தொலைஞ்சு போயிடுவோம், காடு இல்லையா, அதனால் நம்ம அங்கே போகிறதுங்கிறது நம்மளால் சாத்தியப்படாது இருட்டினதுக்கப்புறம். அதனால் நம்ம வந்து விஷயம் தெரிஞ்சு 4-5 தடவை போகிறவர்கள் தனியாக போகலாம். இல்லைன்னா நமக்கு லோக்கலில் யாரோ கைடை கூட்டின்னு போகிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா பெரிய காடு. ஆனால் நமக்கு வந்து இப்போது லைடு ட்ராக்கோ காரியங்களோ வந்து கைடு போர்டெல்லாம் வச்சுருந்தாலும் இது மாதிரி ஒருத்தர் துணைக்கு கூட்டும் போகிறது நமக்கு லிமிட்லாம் இல்லை, இவ்வளோ நேரம் தான் இல்லை, உட்கார்றதுக்கெல்லாம் லிமிட் கிடையாது. ஆனால் நம்ம நைட்டு தங்குறது கொஞ்சம் சிரமமான காரியம், முடியாது. அதனால் ஏன்னா ஃபோன் டவரும் எடுக்காது, ஏதோ ஒன்று யாரையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால் அதே மாதிரி பூஜைகளும் குறிப்பிட்ட காலத்தில் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய அந்த ரொட்டீன் பூஜையை முடிச்சுட்டு போயிடுவான். மிச்சப்படி எல்லாமே கிரில் கதவு போட்டிருக்கிறதுனால பகவானை தரிசனம் பண்ண முடியும். அவ்வளோதான். ஆமாம், பூஜை பண்ணுற டைமில் தான் திறந்தே இருக்கும். மிச்ச நேரங்கள் நம்ம அது கிரில் வழியாக தரிசனம் பண்ணிக்க தான் முடியும். ஸோ அப்படி அந்த ஜுவாலா நரசிம்மருங்கிற ஒரு 30 கோடி தேவதைகளும் பயந்து போகிறாள். இரண்டின சம்மாரமான நரசிம்மருடைய உக்ரத்தை பார்த்து அவர் பகவானே அக்னி ஸ்வரூபமாக இருந்தாராம். ஒரு காலத்தில் இந்த மலையை வந்து எரிமலை போல் அப்படி இருந்து தான் நரசிம்மருக்கு துளசி மாலை போட்டால் அது கூட கருகி போயிடுமா, அவ்வளவு உக்ரமாக இருந்தாராம். அங்கே தான் பரமேஸ்வரன் நின்று மந்திரராஜ பத ஸ்தோத்திரம்னு சொல்லி நரசிம்மருடைய அந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். அதே தான் அதான் சொல்கிறார். அப்போ கிருதயுகத்தில் பரமேஸ்வரனும், திரேதாயுகத்தில் ராமனும், துவாபர யுகத்தில் கிருஷ்ணனும், கலியுகத்தில் வெங்கடாஜலபதியும் வந்து இவர் தரிசனம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு க்ஷேத்திரம். செவ்வாய் தோஷத்தை போக்கக்கூடியவராக விளங்கக்கூடிய ஜுவாலா நரசிம்மர் இருக்கார். அதனால் அங்கே கொஞ்சம் இருந்து நம்ம ஆனந்தமாக பூஜைகள்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அவரோட தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த குகையிலேருந்து வெளியில் வரோம். அங்கே வெளியில் வந்து பார்த்தோன்னா அந்த நரசிம்மர் இரண்டினை சம்ஹாரம் பண்ணதுக்கப்புறம் இந்த கையில் இருக்கக்கூடிய ரத்தங்களை எல்லாம் அலம்பின ஒரு ரத்த குண்டம்னு ஒன்று இருக்குது. அந்த இன்றைக்கும் அந்த ஜலம் வந்து அந்த பாறைகள்லாம் வந்து சிவப்பாக தான் இருக்கும். தண்ணீரும் பாறையும் தண்ணி இருக்குது. ரத்த குண்டத்தில் தண்ணி இன்றைக்கும் இருக்குது. பல பக்தர்கள் அதை எடுத்துன்னு போகிறான். ஏன்னா அதை எடுத்துன்னு போய் வீட்டில் தெளிக்கிறதுனால பேய் பிசாசு முதலான தீய சக்திகள்லாம் விட்டு விலகி போய்டுறது, இந்த ஏவல் பில்லி சூன்யமெல்லாம் விலகி போய்டுறதுங்கிற அந்த ஒரு இதில் வந்து அந்த அந்த தீர்த்தத்துக்கே அவ்வளோ விசேஷம். அதனால் கால்படாமல் தான் உள்ளே இறங்கி நம்ம தீர்த்தம் எடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க, கால்படப்படாதுன்னு. அதனால் நம்ம ஜாகிரதையாக அதை எடுத்துன்னு நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லி அது வந்து இது மாதிரி இருக்கும், குண்டம் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர் தான் மாலோல நரசிம்மர். அப்படின்னா மகாலட்சுமி. ஸோ நரசிம்மருடைய உக்ரம் ஜாஸ்தியாக இருந்தபோது மகாலட்சுமி வந்து அவரை அணைத்து கொண்டு அவருடைய சாந்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம்னு சொல்கிறோம். லக்ஷ்மியை ஆலிங்கனம் பண்ணியிருக்கக்கூடிய இடது பக்கத்தில் லக்ஷ்மியை அமர்த்தி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறோம். அந்த கோலத்தில் இந்த மாலோலர் இருக்கார். ஒரு போகிறதே வந்து கொஞ்சம் வளைஞ்சு தான் போகும். மறுபடியும் உக்ரசம்பத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆதிசேஷன் தான் ஒரு பெரிய மலை தொடராக ஆந்திர தேசத்தில் இருக்காருன்னு ஒரு அங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதனால் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை இதெல்லாம் அதில் வந்து சர்ப்பராஜனான ஆதிசேஷனுடைய தலை வந்து திருப்பதி, அவருடைய வால் வந்து மல்லிகார்ஜுன கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீசைலம், உடல் பகுதி வந்து அகோபிலம். அதனால் தலையும் வாலும் ஸ்டெடியாக இருக்கும். எப்பவுமே உடம்பு தான் பாம்போடுது நெளிஞ்சு போகுங்கிறதுனால அகோபிலம் மலை வந்து வளைஞ்சு தான் போகும். அப்போ அதனால் மாலோலர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நரசிம்மர் நாங்கள் நிறைய அபூர்வ விஷயங்கள் இந்த மலை தொடர்களை நம்ம பார்க்கலாம். நான் சொன்னது போல் இந்த செஞ்சூர்னு சொல்லக்கூடிய ட்ரைபல் பீப்புள் அவங்க இன்றைக்கும் வந்து நரசிம்மர் மேலே உள்ள பக்தினால் யார் வந்தாலும் வராட்டியும் இந்த 9 கோலுக்கும் அவர்கள் வந்து கோவிலை பெருக்கி தொடச்சி வாசலில் கோலம் போட்டு இது மாதிரியான கைங்கரியத்தெல்லாம் அவர்கள் அங்கே பண்ணுறது. அதே போல் அந்த சாம்பிராணி மரமெல்லாம் நான் வாழ்க்கையில் அங்கே தான் பார்த்தேன். அந்த அகோபிலம் காட்டுக்குள்ளே சாம்பிராணி மரம்னா என்னங்க, சாம்பிராணி வீட்டில் டெய்லி கொடுத்துரும். சாம்பிராணி மரத்தை அங்கே தான் பார்த்தோம். அப்போது அதை பார்த்து அப்போ நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். இங்கே இருக்கிற ஒரு மண்ணு கூட அகோபிலேஸ்வரத்துக்கு தான் சொந்தம், நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய பால்குண மாதம்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த செஞ்சு மக்கள் வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களுடைய குடும்ப மாப்பிள்ளைக்காக சீரிசெல்லாம் கொண்டு வந்து கோவிலுக்கு கொண்டு வருவோம். அன்றைக்கி பிரைம் மினிஸ்டரே வந்தாலும் முதல் பூஜை செஞ்சுக்களோட தான். பொண்ணு கொடுத்த இடம். அதனால் உற்சவத்தில் வந்து அவர்கள் தான் சுவாமியை தூக்கணும். பெருமாள் புறப்பாடு இருக்கும். வேறு யார் தூக்கினாலும் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டார். செஞ்சுக்கள் தான் வந்து தூக்கணும். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அப்போது அங்கே பவனாசினி பார்த்த மாதிரி இங்கே கனகாபாயான்னு சொல்லி ஒரு ஆற்றங்கரை இருக்குது. அந்த ஆற்றங்கரையில் தான் மாலோலர் இருக்கார். ஸோ இப்போ இது புராண சரித்திரத்திலே என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி
ஏற்கனவே பாவன நரசிம்மரை பார்த்தோம். அவளுக்கு செஞ்சுலக்ஷ்மி செஞ்சிதான்னு பேர். செஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிட்டு நரசிம்மர் அங்கேயே இருக்கிறதுனால நாரதர் வந்து ஆதிலட்சுமியான தேவிகிட்ட இதுக்கு ஒன்றுக்கு பார்த்தா கோல் சொல்லிடுறாராம். ஸோ மகாலட்சுமி வந்து தன்னுடைய கணவனை மறுபடியும் அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட இந்த வேதாதிரி சிகரத்தில் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ லக்ஷ்மி தங்கின இடம் அப்படிங்கிறதுனால இதுக்கு லக்ஷ்மி நிவாசம் அப்படின்னு பேர் இந்த இடத்துக்கு. லக்ஷ்மி மாலவ நரசிம்மர் அந்த இருக்கிற பகுதிக்கு லக்ஷ்மி நிவாசம். ஆமாம், அப்படியே தான் இருக்கும். லக்ஷ்மி கஷேத்திரமாக இது அறியப்படுறது. அதனால் உடனே நரசிம்மரும் அங்கே தரிசனம் கொடுத்து நீயும் அவளும் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை உலகத்துக்கு காட்டுறதுக்காக நான் இப்படி பண்ணினேன்னு சொல்லி அங்கேயே நிரந்தரமாக தங்கி அப்படின்னா மகாலட்சுமி. ஸோ மாலோலன் அப்படிங்கிற கோலத்தோடு பகவான் அங்கே அவளோட மடியில் நிறுத்தி அமர்ந்து தரிசனம் கொடுக்குறார். யார் மாலோலனை தரிசனம் பண்ணுறாளோ அவளுக்கு வந்து சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வாழ்க்கையில் ஏற்படும், பதவிகள், உன்னத பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 9 நரசிம்மர்லேயும் பரம சௌமியமூர்த்தியாக பரம கருணை பண்ணக்கூடிய அப்படி ஒரு சந்தோஷமான மூர்த்தியாக இருக்கக்கூடியவள் வந்து இந்த மாலோல நரசிம்மர் தான் இருக்கிறது. அதனால் அவருக்கு வாசலில் பார்த்தேன் அப்படின்னா கோவிலில் வந்து திருமங்கை ஆழ்வாரோட சன்னதி இருக்குது. ஏன்னா அவர் திருமங்கை ஆழ்வார் நிறைய பாடியிருக்கார். நம்ம ஆழ்வாராதிகளில் அகோபிலத்தை நிறைய பாடினவர் அவர் தான். அதனால் அவருடைய சன்னதி இருக்குது. அந்த ஆதிசங்கரர் வந்து ராமருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜாவுடைய உடம்புக்குள்ளே போனபோது அப்போ இவருடைய அந்த உண்மையான உடலை வந்து அந்த மன்னருடைய பிரதானிகள்லாம் வந்து புரிஞ்சு விடுறான். இந்த ராஜாவுடைய உடலுக்குள்ளே இருப்பது வந்து ஒரு பெரிய யோகி. இந்த யோகி இப்படியே இருந்தார்னா இந்த தேசத்துக்கு நன்மை கிடைக்கும். அப்போ இவர் திரும்பி அவர் தன்னோட உடலுக்கு போயிடப்படாது இந்த நின்று நரசு அது ஆதிசங்கருடைய ஒரிஜினல் உடம்பை வந்து தீயை வச்சு கொளுத்திடுறாளாம். அப்போது வந்து அவர் வந்து அகோபிலத்து நரசிம்மரை தான் ஸ்துதி பண்ணுறார், லட்சுமி நரசிம்மரை தான் ஸ்துதி பண்ணுறார். லட்சுமி நரசிம்மருடைய அனுகிரகத்தினால கராவலம்ப ஸ்தோத்திரம்னு பாடுறார். அதனால் அந்த அவருடைய எரிஞ்சு போன கை மட்டும் முதல்ல எரிஞ்சுதான், அந்த கை திரும்ப அவருக்கு கிடச்சிதுன்னு சொல்லி புராணம் சொல்கிறது உண்டு. ஸோ அப்படி முன்னை விட விசேஷமான பொன்னை போல சிறந்த கை அவருக்கு திரும்ப நரசிம்மர் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நீங்கள் சொன்னது போல் சுக்கிர பிரீதியாக விளங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக மகாலட்சுமினாலே சுக்கிரன் தான். அதனால் லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரமாக இது இருக்குது. ஏன்னா இதில் இன்னொரு விசேஷம் சொல்லும்போது இந்த இன்றைக்கி அகோபிலம் நடத்து அழகிய சிங்கர்னு சொல்லக்கூடிய ஜீயர் சுவாமிகள் வந்து அவருடைய பூஜாமூர்த்திகளில் உற்சவமூர்த்தியாக அவரோட பிரதான பூஜாமூர்த்தியாக 9 நரசிம்மர் இருந்தாலும் பிரதான பூஜாமூர்த்தியாக இருக்கிறது 9 பேரில் மாலோல நரசிம்மர் தான். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பிரதாபருத்ர மகாராஜா அந்த ஆந்திர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரபலமான ராஜா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பெரிய சிவபக்தர். அப்போ அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா தினம் ஒரு சொர்ணத்தால் டெய்லி ஒரு சிவலிங்கத்தை வார்த்து அதை பூஜை பண்ணி தானமாக கொடுத்துருவார் அன்னன்னைக்கு. அப்போ அவர் யாத்திரையாக வர இடத்துல அகோபிலம் பகுதியாக வந்தபோது அன்றைக்கி அங்கே தங்கி இருந்து அங்கே வார்க்கிறார். அங்கே இருக்க தன்னுடைய பொற்கோலனை கூப்பிட்டு வார்க்க சொன்னோடனே அகோபிலத்தில் வச்சு வார்த்த அந்த சிவலிங்கம் வந்து ஒரு நரசிம்ம ரூபத்தில் வருது. அது எதனால் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த இடத்துல எல்லாமே நரசிம்மன் தான், அவனை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அந்த அகோபில நரசிம்மருடைய பெருமையை தெரிஞ்சுட்டு உடனே அந்த அகோபில மடத்துடைய முதல் ஜீயர் அவருக்கு இந்த நரசிம்ம விக்கிரகத்தை கொடுத்தார் அப்படின்னு அங்கே சங்கல்பம். அதனால தான் அந்த ஜீயர் எங்கே போனாலும் அவர் இந்த கூட யாத்திரையாக இந்த அகோபில நரசிம்மரோட அந்த மூர்த்தியை தான் எடுத்துன்னு போவார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சதாசர்வகாலமும் அவர் யாத்திரையிலே தான் இருப்பார், ஜீயரும் யாத்திரையில் இருப்பார். அதனால் நரசிம்மரும் யாத்திரையிலே இருக்கிறதுனால நரசிம்மர் கிளம்புற அந்த மூர்த்தியில் பார்த்தாலும் ஒரு வெளியில் கிளம்புவோம் நம்ம காலில் செருப்பு போட்டுன்னு போகிறோமே, அது மாதிரி இந்த அகோபில இந்த மாலோலருடைய இந்த உற்சவமூர்த்தி ஜீயரோட பூஜையில் இருக்கிற மூர்த்தி மாத்திரம் காலில் பாதுகையோடு இருப்பார். ஏன்னா அவர் வந்து யாத்திரையாக போயிட்டே இருக்கார் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி. இல்லை நாங்கள் போயிருந்தபோது சொன்னார், அதாவது 108 திவ்ய தேசங்கள் இருக்குது, பூலோகத்தில் 106, நம்ம தேவலோகத்தில் 2 அப்படின்னு சொல்லி அதில் பெருமாளுடைய அந்த அர்ச்சாவதார மூர்த்திகளில் இந்த 106 திவ்ய தேசத்துக்கும் யாத்திரை போன ஒரே ஒருத்தர் மாலோலர் தான். அத்தனை க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டு வந்திருக்கார் அந்த சுவாமி அப்படின்னு சொல்லி நாங்கள் போனபோது அது விசேஷங்கள்லாம் சொல்லியிருந்தால் விசேஷமாக நிறைய ஹோமங்கள்லாம் இங்கே மாலோலோட சன்னதியில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்தபடி இன்னொரு இடம் இதுவும் வந்து இந்த 9 நரசிம்மரில் சேர்ந்தது கிடையாது. ஆனால் வந்து பிரகலாதபடின்னு சொல்லி இந்த மாலோலருடைய பிராகாரத்துலேருந்து ஒரு சின்ன வழி பிரிஞ்சு போகும். அங்கே என்ன அப்படின்னா பிரகலாதன் படித்த பள்ளிக்கூடம், அவன் இருந்த குருகுலம், அந்த பகுதி குருகுலம் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதி அங்கே வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு இது இருக்கும், தண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஓடைகள்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அந்த அந்த இறக்கத்துலலாம் நம்ம ஜாகிரதையாக அந்த கம்பை வச்சு தான் போகணும், வெறுமனை நடக்கிறது கொஞ்சம் சிரமப்படும். பட் ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே இருக்கும். காடு எப்படி இருக்கும், நம்ம போய் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்கும். இல்லை கவர்மெண்ட்டோடதும் அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்ற கவர்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸுங்கிறத விட மடத்தோடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்கும்.
அப்போது இது ஒரு வெட்ட வழி, அங்கே பாறைகளாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரம்யமான ஒரு இடமாக அங்கே சின்ன சின்ன பாறைகள், சின்ன சின்ன பாறைகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பாடசாலை நடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் ஓப்பனான ஸ்பேஸு. அப்போ அதில் இந்த சுக்கராச்சாரியருடைய புத்திரர்களான சண்டன் அமர்க்கன்னு சொல்லக்கூடிய 2 பேர் தான் இவர்களுக்கு பாடம் எடுத்தினாலாம் பிரகலாதனுக்கு. ஸோ அங்கே வட்ட வட்டமாக பழைய காலத்து எழுத்து மாதிரிலாம் தரையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவர்கள் எழுதி பழகினது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கைடு எங்களுக்கு காட்டினார். அது எவ்வளோ தூரம் சரின்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே பாறைகளில் எழுத்து இருக்கிறது உண்மை தான். அது என்னென்னா சமதளமாகவே இருக்கும். திடீர்னு யாரும் அப்படி கட் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் அதுக்கப்புறம் பள்ளம், ஒரு ப்ராப்பரான மலை மாதிரி இருக்காது. அப்படி ஏமாந்து போனால் மொத்தமும் சமதளம் அப்படியே முடிஞ்சிடும். ஸோ இப்போ அங்கே ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ சின்ன குறுகலான குகை, நம்ம ஒருவர் கிடக்க 20 இருக்க 3 இருக்குன்னு சொல்லுவோமே, அது மாதிரி ரொம்ப சின்னூண்டு குகை. ஆனால் அதுக்குள்ளே என்னென்னா அதுக்குள்ளே ஒரு மகாவிஷ்ணு விக்கிரகமும் ஒரு சுதர்சன விக்கிரகமும் அதுக்குள்ளே ஒரு யோகானந்த நரசிம்மர் விக்கிரகமும் இருக்குது. இது வந்து 9லையும் சேர்த்தி கிடையாது. இது எல்லாமே வந்து கற்சிலைகள். இது வந்து பிரகலாதன் பூஜை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இத்தனைக்கும் அந்த நாங்கள் போயிருக்கும்போது ஏகப்பட்ட வௌவால்கள், ஏகப்பட்ட குளவிகள் அந்த இது குகைக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல கூட அந்த வௌவாலோட எச்சமோ இல்லை அது மாதிரியான ஒரு ஸ்மெல்லோ ஒட்டரையோ குப்பையோ எதுவுமே இல்லை. அவ்வளோ சுத்தமாக இருந்தது அந்த குகை. இது 9 நரசிம்மரில் சேர்த்து இல்லைன்னா கூட பிரகலாதன் பூஜை பண்ண அந்த விசேஷமான மூர்த்தி அப்படிங்கிறதுனாலே நரசிம்மதாபனி உபநிஷத்தை எப்படி சொல்கிறதோ அதே போல் அந்த கம்பீரமும் பௌருஷமும் கொண்டு அந்த யோக மூர்த்தியாகவே பிரத்யட்சமாக நரசிம்மர் உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. கரெக்டாக நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். நாங்கள் 3 பேர் உட்கார்ந்து அந்த குகையில் இடம், அதுக்கு மேலே இடம் இல்லை. ஸோ நாங்கள் அமர்ந்து எங்கே நம்ம கேள்வி கேட்பார் யாரும் இல்லை. அதனால் ஆனந்தமாக அமர்ந்து நிறைய நேரம் தியானங்கள், ஜபங்கள், பூஜைகள் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. ஸோ இவர் 9 நரசிம்மரில் சேர்த்து இல்லைனாலும் அகோபுரத்தில் இருக்கிற முக்கியமான நரசிம்மரில் இவரும் ஒருத்தராக தான் நம்ம சொல்லணும். இதுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் மேட்டில் ஏறி வந்துட்டு இருந்தோம். அப்போ இருக்கும்போது வேறு ஏதோ ஒரு தீர்த்தம் போச்சு. அப்போ இது என்ன தீர்த்தம் அப்படின்னு அப்போ சொன்னால் இங்கே அகோபுரத்தில் கணக்கில்லாத புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது. ஸோ இதுதான் விசேஷம், அது விசேஷம் இல்லைன்னு கிடையாது. இதில் எதெல்லாம் கண்ணில் படுறதோ அதெல்லாம் புண்ணிய தீர்த்தம் தான் அப்படின்னு சொல்லி அப்போது சொன்னபோது அவர் என்ன அகோபுரத்தில் விசேஷம் அப்படின்னா இந்த ஒரு பவனாசினிங்கிறது முக்கியமான தீர்த்தம். ஆனால் எல்லா தீர்த்தமும் புண்ணிய தீர்த்தம் அங்கே. அதே போல் நம்முடைய ஹிந்து தர்மத்தில் முக்கியமாக சம்பிரதாயம்னு சொல்லக்கூடியது 3 சம்பிரதாயங்கள் சொல்கிறோம். அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம்னு. இப்போ இந்த 3 சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களும் அகோபிலத்துக்கு வந்து நரசிம்மரை ஸ்துதி பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஆதிசங்கரோடது பார்த்தோம். ராமானுஜர் வந்திருக்கா, ராமானுஜர் தங்கியிருந்த இடமெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. மதுவ சம்பிரதாயத்தில் ராகவேந்திரர் மதுவாச்சாரியரே வந்திருக்கார். இப்போ ராகவேந்தருக்கு முன்னாடியாக இருந்த விபுதேந்திர தீர்த்தர்னு அவருடைய அந்த ராகவேந்தருடைய குரு பரம்பரையில் வரக்கூடியவர். அவருக்கு நரசிம்மர் சொப்னத்தில் வந்து இந்த பவனாசினி தீர்த்தத்துக்கு வர சொல்லி சொல்கிறார். அவர் அங்கே வந்து முங்கி எழுந்திருந்தபோது 16 கைகள் கொண்ட இரண்டின சம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த சம்ஹார நரசிம்மருடைய மூர்த்தி அவருக்கு கிடைக்கிறது. அந்த உக்ரமான கோலத்தோடையே 16 கைகளோடு நிற்பர். மடியில் இப்படி 2 இருப்போம், ஒரு காலம் மடக்கி போட்டு அது மேலே வச்சு இவனை கிழிக்கிற மாதிரியான கோலத்தில் இருப்பார். ராகவேந்திர மடத்தில் இன்றைக்கும் இருக்குது அந்த மூர்த்தி. நரசிம்ம ஜெயந்தி மந்திராலயத்தில் நரசிம்ம ஜெயந்தி அன்றைக்கி மட்டும்தான் அதை வெளியில் எடுப்பான். வருஷத்தில் ஒரு நாள் தான், பாக்கி நாளைக்கெல்லாம் பொட்டிக்கு தான் பூஜை. ஒரு உக்ரமூர்த்தியாக இருக்கிற காரணத்தினால பொட்டிக்கு தான் பூஜை. அந்த ஒரு நாள் அவர் வெளியில் எடுத்து அந்த அந்த ராகவேந்திர மடத்தை சுவாமியில் அதை காட்டுவார். எல்லாருக்கும் தரிசனம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நரசிம்ம ஜெயந்தி அன்றைக்கி ஒரு பூஜை நடக்கும். ஸோ அப்படி விசேஷமாக எல்லா சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களும் அங்கே வந்திருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த இந்த 9 நரசிம்மரில் பார்க்கக்கூடிய குரோடாகார நரசிம்மர். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சிம்மாச்சலத்தில் சிம்மாச்சலம்னு ஒரு ஊர் இருக்குது ஆந்திராவில். அங்கேயும் அவருக்கு பேர் வராக நரசிம்மர்னு பேர். வராகத்தையும் நரசிம்மரையும் பிரிக்க முடியாத மாதிரி அங்கே இருக்கும். அதே போல் தான் இங்கேயும் குரோடாகார நரசிம்மர். குரோடம் அப்படின்னா வராகம்னு அர்த்தம். ஸோ இங்கே நரசிம்மர் பேர் இருந்தாலும் இங்கே மூர்த்தி வந்து வராகமூர்த்தி, பூவராகமூர்த்தி, பூமாதேவியை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கிற பூவராகமூர்த்தி. ஆனால் இவரும் 9 நரசிம்மரில் ஒருத்தர். 2 பேரும் ஒரே மூர்த்திகளுடைய வேறு வேறு படிமங்கள் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இரண்யகசிபுடைய அண்ணாவான இரண்யாக்ஷனை இவர் வதம் பண்ணுறார். அதுதானே சரித்திரம். அந்த 2 பேருமே அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய அவதாரம் துவாரபாலகர் தானே. அந்த ஒரு சரித்திரத்துடைய தொடர்ச்சி தானே வருது. ஸோ இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்ரன் சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக வரதுனால இவர் அந்த சின்ன ஒரு குகை தான் இது. ஒரு 5-6 பேர் நிற்கிற அளவுக்குள்ள இடம் தான் இருக்கும். அதுக்குள்ளே லக்ஷ்மி சமேதனாக, பூமாதேவி சமேதனாக வராகமூர்த்தி இருக்கார். அங்கேயும் 100 மூர்த்தியாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியும் இருக்கார். ஸோ 2 பேரும் சேர்ந்தே இருக்காங்க.
குரோடாகார நரசிம்மர் அப்படின்னு பேர். அதுக்கு பக்கத்தில் வராக குண்டம் இருக்குது. அங்கே இந்த வராக குண்டத்துக்கு பக்கத்தில் தான் ரிஷிகளும் பிரம்மாவும் பூஜை பண்ணும்போது பகவான் வந்து வராக ரூபமாக இவருக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதனால் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினால் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4மே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. புருஷார்த்தங்கள் எல்லாம் 4 புருஷார்த்தங்களுமே இது கொடுத்துருதோ. அண்ணா நம்பியுமாக இருக்கக்கூடிய 2 அசுரர்களை அழிப்பதற்காக ஒரே மூர்த்தியாக அந்த இவா 2 பேரையும் அங்கே தரிசனம் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மலைப்பாதையை தாண்டி நம்ம பழையபடிக்கு கீழே வரக்கூடிய பாதை தான் 9வது ஆன நரசிம்மர் வந்து. ஏன்னா முதல் நாளே நம்ம 4 பார்த்துட்டோமே, அதனால் அடுத்த 5ஐயும் பார்த்துட்டோம் இன்றைக்கி. அப்போ இனி பாக்கி இருக்கிறது அகோபில நரசிம்மர் மட்டும்தான், அகோபிலேஸ்வர்னு சொல்லக்கூடியவர். ஸோ கிட்டத்தட்ட மலைப்பாதையை தாண்டி வந்தாச்சு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கம்புக்கெல்லாம் வேலை இல்லைங்க, சௌரியமாகவே வந்துடலாம். ஸோ இந்த அகோபிலேஸ்வர் சுவாபாவிகமாகவே இந்த 9 மூர்த்திகளுமே சுயம்பு மூர்த்திகள்னு சொன்னாலும் அந்த 9 மூர்த்திகளை வந்து நம்ம ஓரளவுக்கு ரூபம் ஸ்பஷ்டமாக தெரியக்கூடிய மூர்த்திகளாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அகோபிலேஸ்வர் டிப்பிக்கலாகவே இந்த சுயம்பு மூர்த்தின்னு சொல்லும்படியாக இந்த ஒரு அந்த பிம்பத்தில் தான் இருக்கும். நம்ம அலங்காரத்தினால தான் மூர்த்தியை ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த கருடாத்ரி வேதாத்ரின்னு சொல்லக்கூடிய 2 மலைகளும் இணையக்கூடிய பள்ளத்தாக்கில் கஜகுண்டம்னு சொல்லக்கூடிய நீர்நிலைக்கு பக்கத்தில் தான் இந்த அகோபிலேஸ்வருடைய கோவில் இருக்குது. ஸோ பவனாசினி நதியுடைய தீரத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். ஸோ இந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த செஞ்சுக்களுடைய அந்த குலத்தில் உதித்த அந்த மகாலட்சுமியான அந்த செஞ்சுலட்சுமியை நரசிம்மர் காந்தர்வ விவாகம் பண்ண சரித்திரமெல்லாம் இந்த கோவிலுக்குள்ளே சிற்பமாக இருக்கும். நரசிம்மர் ரொம்ப உக்ரமூர்த்தியாக மட்டுமே பார்த்தவாளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த செஞ்சிதாவுடைய காலில் முள்ளு ஊற்றி இருக்கும், இவர் போது எடுத்து விடுறது, அவளோட சண்டை பிடிக்கிறது, அப்புறம் அவளை கொஞ்சறது, அந்த மாதிரியான ரூபங்களோட சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக இந்த கோவிலில் பார்க்குறோம். நம்ம எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இந்த சிற்பம் தான், கல் தூண்களில் பார்க்குறோம். ஸோ இது வந்து இதுவுமே வந்து பிரம்மாண்டமான குகையாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அப்போ அது இங்கே மேலே நம்ம பார்க்குற மாதிரியே கீழே ஒரு கோவில் இருக்குதுன்னு ஒரு ஐதீகம். ஸோ இப்போ அந்த காலத்தில் வந்து பகவானுடைய இந்த அகோபிலத்து மேலேயும் தாக்குதல் வந்து தான், வேறு மதத்தை சேர்ந்தவர்களுடைய தாக்குதல் வந்து பல கோவில்களை தாக்கின மாதிரி அகோபிலம் கோவிலையும் தாக்கின போது அந்த பகவானுடைய திருவாபரணங்கள் எல்லாத்தையும் மற்ற தங்க பூஷணங்கள்லாம் எடுத்துகிட்டு அப்போது அகோபிலம் மடத்துடைய 6வது ஜீயராக இருந்த ஸ்ரீ பராங்குஷ யதீந்திர மகாதேசிகர்னு சொல்லக்கூடிய அந்த அழகிய சங்கர் ஜீயர் வந்து இந்த மூர்த்திகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த நகைகள்லாம் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற கோவிலுக்கு போயிட்டாருன்னு அங்கே அது ஒரு பாதாளத்தில் ஒரு கோவில் இருக்கிறதா இன்றைக்கி ராத்திரி அவர் வெளியில் வந்து நரசிம்மரை பூஜை பண்ணுறாருன்னு ஐதீகம். அதனால் அங்கே ராத்திரி பூஜை கோவில் அடைச்சதுக்கப்புறமா மந்திரம் சொல்கிற சப்தமும் மணி அடிக்கிற சப்தமெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பூஜைக்காரர்கள்லாம் சொல்லுவாள். அதனால் சின்ன ஒரு குகை, அதே போல் நரசிம்மருக்கு எதிர்க்கவே லிங்க ரூபமாக பரமேஸ்வரனும் இருக்கார். அதனால் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு தான் நரசிம்மரை பார்க்கணும். ஏன்னா இவர் உக்ரமான போது முதல்ல பிரார்த்தனை பண்ணி அவரை சமாதானப்படுத்துறதுக்காக வந்தவர் பரமேஸ்வரன். அதனால் அவர் லிங்க ரூபமாக அவர் இருக்கார். இப்போ இங்கே வந்து நீங்கள் அந்த கீழே கோகை சொன்னீங்க இல்லையா, அது தெரியாது, அது நமக்கு தெரியாது. மேலே கீழே இருக்குன்னு ஒரு ஐதீகம் தான், நம்ம கண்ணுக்கெல்லாம் பார்க்க முடியாது. இதில் என்ன விசேஷம்னா பெருமாளுடைய அவதாரங்கள் நிறைய எல்லாமே விசேஷம்தான். அதில் ருத்ராம்சமாக விளங்கக்கூடிய ஒரு நரசிம்மர். அதனால் நிறைய இடங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவனுடைய அம்சங்கள்லாம் இவருக்கு இருக்கும். 3 நேத்திரங்கள் உண்டு, பினாகம்னு சொல்லக்கூடிய வில்லு உண்டு. இன்ஃபேக்ட் ஸ்ரீருத்ரம் வேதத்தை சொல்லக்கூடிய ஸ்ரீருத்ரத்தால் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுறது நரசிம்மரை. பிரதோஷ காலம். ஏன்னா பிரதோஷ காலத்தில் பொதுவாக என்ன சொல்லுவோம்னா சிவனை தவிர வேறு யாரையும் பூஜை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஆனால் வந்து பிரதோஷ காலத்தில் விசேஷமாக நரசிம்மரை பூஜை பண்ணணும். ஏன்னா அவர் வெளியில் வந்த காலமே சுவாதி நட்சத்திரத்தில் பிரதோஷ வேளையில். அதனால் அவருடைய அந்த ஒரு இந்த நம்ம நரசிம்மருடைய அஷ்டோத்திரத்தை எடுத்து பார்த்தாலே கூட அதில் வந்து விஷ்ணுபுரமாக சில நாமாக்கள், சிவபுரமாக சில நாமாக்கள் இருக்கும். ஏன்னா இவர் சர்வதேவதா மூர்த்தியாக ருத்ராம்சமும் கொண்டவராக விளங்கியிருக்கிறார். நரசிம்மருக்கு வந்து நரசிம்மருடைய உபாசனைக்கு விசேஷமாக வழிகாட்டக்கூடிய அந்த புஸ்தகத்துக்கு அகிர்புத்னிய சம்ஹிதைன்னு பேர். அந்த அகிர்புத்னியங் அப்படிங்கிறவர் தான் இந்த இதெல்லாம் கொடுக்குறார். நரசிம்மருடைய உபாசனை வழிகாட்டி கொடுக்கக்கூடியவர் அவர். அந்த அகிர்புத்னியன் யாருன்னா சாக்ஷாத் ஸ்ரீருத்ரன். ஸ்ரீருத்ரனே தான் அகிர்புத்ரனாக இருந்து நரசிம்மர் எப்படி வழிபடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த மந்திரராஜ பத ஸ்தோத்திரத்தையும் அவர் தான் கொடுக்குறார். ஏன்னா அவர் ஒரு உக்ரமூர்த்தியாக யாரும் நெருங்கிறதுக்கே பயப்பட்ட போது ஒரு நண்பனாக போய் அவரை அணைச்சின்னு சமாதானப்படுத்துறதுக்காக போனவரான் அவர். அதனால் இந்த அப்போ தான் இந்த மந்திரராஜ பத ஸ்தோத்திரம் சொல்லி பரமேஸ்வரன் பார்வதிக்கு உபதேசம் பண்ணுறார். அதனால் இதை ஆச்சாரத்தோடு யார் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு தீராத கடன் தீரும், கைவிடப்பட்ட நோய்களெல்லாம் குணமாகும், மனசில் கவலைகள் இருந்தால் அது நீங்கி போயிடும் அப்படிங்கிறான். அதனால் இதை சொன்னால்
என்ன கிடைக்கும்னு கேட்கறத விட என்ன கிடைக்காது அப்படின்னு கேட்கணும். அது அவ்வளோ விசேஷமான ஸ்தோத்திரம் நரசிம்மர் ஒரு ஸ்தோத்திரம். அது சொன்னவர் பரமேஸ்வரன். அதனால இப்படி வந்து ரொம்ப ஜென்ரலாகவே இந்த ஸ்தோத்திரங்கள்லேயே மந்திர ராஜமாக விளங்கக்கூடியதுன்னு சொல்கிறது. ஆமாம், அதனால தான் அந்த இது இந்த 9 நரசிம்மர்லேயும் குகைக்குள்ளே அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு மனசில் நடுக்கம் ஏற்படும். அது மாதிரி அவருக்கு ரொம்ப ஆக்ரோஷமாகவும் உக்ரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக. அதனால் அந்த ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த உக்ரம் சற்றும் தனியாமல் வந்து அப்படியே உட்காந்தார். அந்த உக்ர கோலத்திலேயே இருக்கிறதுனால அவர் பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் ஏற்படும். அதனால தான் என்ன சொன்னால் அகோ வீரியம் அகோ சௌரியம் அகோ பாகு பராக்கிரமா நாரசிம்ம பரந்தெய்வம் அகோபிலம் அகோபலம் அப்படின்னா அந்த அப்படி ஒரு மகாபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரமாக அகோபிலம் மகாபலம்னு சொல்கிறது உண்டு. அதனால தான் புக்குக்கு அந்த பேரை வச்சது. அப்படி ஒரு சௌரியத்தோடையும் வீரியத்தோடையும் பராக்கிரமத்தோடையும் விளக்கக்கூடிய மூர்த்தியாக அந்த தேவர்கள்லாம் வந்து பயந்து நடுங்கி நிற்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக அப்படி மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அப்படிங்கிறாள். அதுபோல் அந்த ஆண்டாள் சொன்னது போல் இந்த குகைக்குள்ளே இருக்கும்போது சீரிய சிங்கத்தை பார்த்தோம் அப்படின்னாலே யாராக இருந்தாலும் ஒரு செகண்ட் மனசுக்குள்ள ஒரு பயம், வெறும் பக்தி இல்லை பயபக்தி, பயங்கலந்த ஒரு பக்தி உண்டாடும். அதனால் ஒரு சாலகிராம மாலைகளை போட்டுட்டு மடியில் இரண்யனை வச்சுன்னு அவனை நெஞ்சை அப்படியே பிளக்கிற மாதிரி காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தி. அப்போ அந்த குகை தான் அங்கே இருக்கக்கூடிய விளக்கு ஒளியில் தீபாராதனை பண்ணுவோம் பார்த்தோம் நம்மளே அறியாமல் 2 கையும் ஆட்டோமேட்டிக்காக அவரை நோக்கி இப்படி கை கூப்பிடும். அந்த மாதிரியான ஒரு மூர்த்தியாக அவர் இருக்கார். இப்போ இந்த ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியவர். நவகிரகங்களில் குருவுடைய சொரூபமாக ஒரு விளங்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக இந்த நரசிம்மர் இருக்கார். இப்படி 9 நரசிம்மரையும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதை தவிர நான் சொன்னது போல் பிரகலாத வரத நரசிம்மராக இந்த அகோபிலம் மடத்துடைய முதல் ஜீயராக விளங்கினவருக்கு நரசிம்மர் தானே குருவாக இருந்து அவரை வேறு ஊரில் இருந்தவரை சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் இருந்தார் அவர். சீனிவாசாச்சாரியார்னு சொல்லி ஒரு 18 வயது இளைஞராக அவருக்கு சொப்பனத்தில் நரசிம்மர் தரிசனம் கொடுத்து நீ கிளம்பி அகோபிலத்துக்கு வாங்குறார். தானே அவருக்கு குருவாக இருந்து அவருக்கு சன்னியாசம் கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு வேதாந்தங்களெல்லாம் சொல்லி கொடுத்து மந்திர தீட்சையும் கொடுத்து அவருக்கு சட்டகோபயதிங்கிற பேரையும் கொடுத்து இனிமேல் இந்த அகோபிலம் க்ஷேத்திரத்தை நீ பார்த்துன்னு வரணும்னு சொல்லி கொடுக்க அவருடைய வம்சத்தில் வந்தவர் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அழகிய சிங்கர்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பரை அந்த குரு பரம்பரையில் வந்தவர்கள். அது பின்னர் இந்த அந்நிய ஆக்கிரமிப்பு ஏற்பட்டு இந்த கோவிலுக்கும் மேலேயும் அட்டாக் நடந்தது. இந்த கோவில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கும்போது அப்போ விஜயநகர சாம்ராஜ்யத்துடைய ரங்கதேவராயங்கிற மன்னர் தான் அவர்கிட்ட சண்டையிட்டு தோற்கடித்து இதை மறுபடியும் மீட்டு கொடுத்து அந்த யுத்தத்தில் ஜெயிச்சதுக்கு அடையாளமான விஜயஸ்தம்பம்ங்கிறது இன்றைக்கி நம்ம பிரகலாத வரத கோவிலில் பார்க்குறோம். அதுக்கு கீழே வந்து பீகர ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் அரக்கர்களை காலில் போட்டு மிதிக்கும்படியான ஒரு கோலத்தில் தரிசனம் கொடுக்குறார். ஸோ அவர் அந்த கோவிலுக்கு மட்டும் இல்லாமல் அகோபிலம்ங்கிற ஊருக்கே அவர் தான் காவல் தெய்வமாக இருக்கார் அந்த ஆஞ்சநேயர். அப்போது இந்த கோவில் இந்த 9ல் சேர்த்ததில்லை. ஆனால் 10ஆவதான கோவிலாக பிரகலாத வரதன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோவில் நம்ம அந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் உண்டு. இந்த சிற்பத்துடைய தூண்கள்லாம் பார்த்தோன்னா இந்த 2 நாளில் நம்ம பார்த்த இந்த 9 நரசிம்மரையும் அங்கே தூண்களில் பார்க்கலாம். அது மாதிரி நிறைய அற்புத வேலைப்பாடோடு அது இருக்குது. ராமச்சந்திரமூர்த்தி வந்தாருங்கிறதுனால ராமருக்கு சன்னதி உண்டு, நரசிம்மருக்கு சன்னதி உண்டு, அம்ப தாயாருக்கும் இங்கே விசேஷமான சன்னதி உண்டு. ஸோ இதோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 9 நரசிம்மரோடு சேர்ந்து 10ஆவது நரசிம்மரையும் பார்க்குறோம். வேதமே என்ன சொல்கிறதுனா அந்த சரதி பூதேஷு குஹாயாம் விஸ்வமூர்த்திஷு அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஜீவராசிக்குள்ளேயும் ஹிருதய குகைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஹிருதய குகைக்குள்ளே பகவான் வசிக்கிறான் அப்படிங்கிற. அப்போ நரசிம்மர் குகைக்குள்ளேருந்து தரிசனம் கொடுக்குறார் அப்படின்னா மலை குகையில் அமர்ந்திருக்கிற அவர் தான் நம்முடைய ஹிருதய குகைக்குள்ளேயும் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம என்னையும் புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி நமக்கு பூர்ணத்துவத்தை அடைய முடியும். அப்படி அவர் ஒரு விசேஷமான ஒரு அனுபவத்தோட இரண்யனுடைய சபாமண்டபத்தில் வெளியில் வந்து நரசிம்மர் வந்த இடத்துலையே நம்ம இருந்திருக்கோமே. கண்டிப்பாக அதை இருந்து நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தோடு இந்த தரிசனம் எங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ அதை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தை அந்த புத்தகம் எழுதினேன். இப்போ நான் சொன்னது போல் இந்த நாங்கள் எப்படி யாத்திரை பண்ணினோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த 10 நரசிம்மரையும் தரிசனம் பண்ணது, நாங்கள் போனது, எப்படி போனோம், எங்கே சாப்பிட்டோம், எந்த முறையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணோங்கிற முறையில் இந்த முதல் பாகத்தை எழுதி முடித்தோம். அதுக்கப்புறம் தான் ஜீயர் சுவாமிகளுடைய வழிகாட்டுதலின்படி இந்த க்ஷேத்திர மகாத்மியத்தை எழுதணும்னு சொல்லி அகோபில மகாத்மியத்துடைய அந்த 10 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு அங்கமாக நம்ம ஏற்கனவே பல சரித்திரங்கள் பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஐயப்பனுடைய சரித்திரமான பூதநாதோபாக்கியானம் அதில் தான் இருக்குது. அம்பாளுடைய சரித்திரமான லலிதோபாக்கியானம் அங்கே தான் இருக்குது. அதே போல் அகோபிலத்துடைய சிறப்பு மிக்க அகோபில மகாத்மியம் அதே
பிரம்மாண்ட புராணத்தில் நாரதரால் சௌனகாதி ரிஷிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு புராணமாக இது காண கிடைக்கிறது. ஸோ அதில் இப்போ முதல் அத்தியாயத்தில் இந்த அகோபிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத அதில் சொல்லி முடிக்கிறார். இல்லை யார் யாரெல்லாம் இருக்கா, நரசிம்மர் எப்படி இருக்கார், எந்த ரிஷிகள்லாம் யாரெல்லாம் இருக்கா. நம்ம நீங்கள் முதலே சொன்னது போல் கயை அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு பிரீத்தி தரக்கூடியது, கங்கை அப்படிங்கிறது நமக்கு மோட்சத்தை தரக்கூடிய காசி க்ஷேத்திரம். அதே போல் கங்கை நதி, காசி க்ஷேத்திரம் மந்திர ஜபத்துக்கும் மந்திர சித்திக்கும் விசேஷமான ஒரு ஸ்தலமாக சொல்லக்கூடியது. இது மூணும் சேர்ந்து தரக்கூடிய இடம் அகோபிலம். அப்படி அதனால தான் பல யோகிகளும் ரிஷிகளும் இன்றைக்கும் அங்கே தபஸ் பண்ணுறா. அகோபிலம்ங்கிற பேரை சொன்னாலே பஞ்சமதா மகா பாபங்களும் நம்மளை விட்டு போயிடும்னு சொல்லி நான் அந்த க்ஷேத்திரத்துடைய மகாத்மியத்தை முதல் அத்தியாயத்திலையும், கருடன் தபஸ் பண்ணி மகாவிஷ்ணுவுக்கு சுமக்கக்கூடிய பாக்கியத்தை அடைந்த அந்த சரித்திரம் 2வது அத்தியாயத்திலையும், அகோபிலத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் நம்ம சொன்னது மாதிரி என்னெல்லாம் விசேஷமான நாரசிம்ம தீர்த்தம் இருக்குது, ராம தீர்த்தம் இருக்குது, லக்ஷ்மண தீர்த்தம் இருக்குது, பீம தீர்த்தம் இருக்குது. பீமன்னா அந்த இடத்துல பரமேஸ்வரன். இப்போ அப்போ சிவனுடைய ஒரு மூர்த்தியில் அவருக்கு பீமன்னு பேர். அந்த பீமமூர்த்தியான ருத்ரன் அவர் உண்டாக்கின தீர்த்தம். அப்புறம் சங்கர் லிகிதன்னு சொல்லக்கூடிய 2 பேர் அவா உருவாக்கின தீர்த்தங்கள், வராகமூர்த்தியால் உருவாக்கப்பட்ட வராக தீர்த்தம், சுதர்சன தீர்த்தம், சூத தீர்த்தம். பட் இது எல்லாமே இப்போ பார்க்கலாம், எல்லாமே பார்க்க நீங்கள் அது டைம் எடுத்து போகணும், அவசரத்தில் போனோன்னா முடியாது. அப்போது தாரா தீர்த்தம்னு இருக்குது. அப்புறம் கஜகுண்டம்னு சொல்லி யானைகளே மூழ்கடிச்ச அளவுக்கு இருக்குமா அது அந்த கஜ தீர்த்தம். அப்புறம் மகாகணபதி நீங்கள் பார்க்கலாம், அங்கே எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். விக்னேஸ்வரர் தபஸ் பண்ண விநாயக தீர்த்தம் இருக்குது, பைரவ தீர்த்தம், இப்படி 12 தீர்த்தம் விசேஷமாக இதில் சொல்லப்படுறது. 13வது தீர்த்தம் எந்த காலத்துலையும் வற்றாத ரத்தகுண்டம். நம்ம சொன்னோம் நரசிம்மர் கை அலம்பினார் அந்த ரத்தகுண்டம். 4வது அத்தியாயத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த 9 நரசிம்மரை பற்றியும் அவர் 9 பேருடைய பெருமைகளையும் தனித்தனியாக சொல்லி யார் யார் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் எதனால இந்த 9 பேரும் விசேஷமாக நம்ம சொன்னது போல் ராமாவதாரம் 1 முறை நடந்தது, கிருஷ்ணாவதாரம் 1 முறை நடந்தது. ஆனால் நரசிம்மாவதாரம் ஒரு க்ஷணகாலம் ஏற்பட்டாலும் வந்தார் சம்ஹாரம் பண்ணார் போயிட்டார்னு இருந்தாலும் கூட அந்த க்ஷணகாலம் பிரபஞ்சம் பூராவும் வியாபிச்சிருந்த காரணத்தினால பெருமாளுடைய அவதாரங்களில் நரசிம்மாவதாரம் விசேஷம் அப்படின்னு சொல்லி இந்த 9 பேரையும் யார் டெய்லி ஸ்மரிக்கிறாளோ அவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும்னு சொல்லி இந்த 4வது அத்தியாயம் முடிகிறது. 5வது அத்தியாயம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சரித்திரம் தான். இந்த ஜெய விஜயர்களுடைய கர்வமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபமும். 6வது அத்தியாயம் பிரகலாதனுடைய ஜனனம், பிரகலாதனுடைய பக்தி, அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களை எப்படி பகவான் காப்பாற்றுறாருன்னு. 7வது அத்தியாயம் பிரகலாதனுடைய பிரார்த்தனைக்கு இணங்க நரசிம்மர் அவதாரம் பண்ணி இரண்டனை சம்ஹாரம் பண்ண சரித்திரம். 8வது அத்தியாயத்தில் நரசிம்மருடைய உக்கிரத்தை தணிப்பதற்காக ஸ்ரீருத்ரர் சரபராக வந்து அவர் 2 பேருக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் அந்த அத்தியாயத்தில் நரசிம்மர் ருத்ரனையும் அடக்கி அவர் மேலே வந்துடுறார் அப்படிங்கிற அந்த சரித்திரம் இதில் வருது. 10வது அத்தியாயத்தில் அகோபிலத்துடைய மகாத்மியம், இந்த என்னெல்லாம் கைங்கரியம் பண்ணுறதுனால, இந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணுறதுனால, க்ஷேத்திரத்தில் என்னென்ன தீர்த்தத்தில் நீராடி என்னெல்லாம் தான தர்மங்கள் பண்ணினால், என்ன தபஸ் பண்ணால் என்ன பலன், இப்படி அந்த மொத்த பலனையும் இது விசேஷமாக சொல்கிறது. அப்படி சொல்லி இது இந்த அகோபில மகாத்மியத்தை அப்படி முடிச்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நம்ம ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் மந்திரராஜபத ஸ்தோத்திரம், நரசிம்ம பஞ்சாமிர்த ஸ்தோத்திரம். இது பஞ்சாமிர்த ஸ்தோத்திரம் என்ன விசேஷம்னா, சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கக்கூடிய ராமன், ஸ்ரீராமன் அகோபிலம் வந்தபோது அகோபில நரசிம்மரை பண்ணின ஸ்துதி. இது பத்மோத்தர புராணத்தில் இருக்குது. மந்திரராஜபத ஸ்தோத்திரம் பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொன்னது. அப்புறம் அழகிய மணவாளஜியர் எழுதின லக்ஷ்மி நரசிம்ம அஷ்டகம், அப்புறம் லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் ஆதிசங்கர பகவத்பாதாள் பண்ணினது. அப்புறம் பகவானுடைய நரசிம்மருடைய சஹஸ்ரநாமாவளி, ரொம்ப விசேஷமான சஹஸ்ரநாமம் அது. அதையும் சொல்லி 9 நரசிம்மருக்கும் உள்ள மங்கள ஸ்லோகங்களோட ருண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு அது தேவதாகாரி சித்தியர்த்தம். அதாவது நமக்கு கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய, பல பேருக்கு கண்கூடான ஒரு மருந்தாக இது கடன் தொல்லை தீர்க்கிறதுக்காக பிரயோஜனப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்துதி. அதையும் சொல்லி மங்கள ஸ்லோகங்களோடு இதை பூர்த்தி பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த அகோபில மகாபலம்னு சொல்லக்கூடிய இந்த புஸ்தகம். அதனால் நம்ம அனுபவித்த ஒரு பகவானுடைய காருண்யத்தினால, அவருடைய கிருப்பையினால் எழுதின ஒரு புஸ்தகமாக இது அமைஞ்சது. இப்போது சமீபத்தில் ஒரு மேளா ஒன்று நடந்தது அகோபிலத்தில். ஒரு மாதம் முன்னாடி நவம்பர் 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும். அப்போது அகோபிலத்தில் போய் அகோபிலத்திலே வச்சு அகோபில மகாத்மியத்தை பிரவச்சனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைச்சது. ஒரு பெரிய பாக்கியம் நரசிம்மருடைய கிருப்பையினால தான் அது நடந்தது. அங்கே போய் புஸ்தகமாக போயிட்டு வந்துட்டு புஸ்தகமாக எழுதியிருக்கோம். ஆனால் அகோபிலத்தில் பகவான் சன்னிதானத்திலே இருந்து அங்கே அகோபிலத்து மகாத்மியத்தை பிரவச்சனம் பண்ண சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுங்கிறது நரசிம்மருடைய காருண்யம் தான். அதனால தான் இப்போ ரீசெண்டாக ஒரு கரெக்டாக ஒரு மாதம் 40 நாள் இருக்கும் அதை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அதான் ரியலாகவே அந்த ஒரு ட்ராவலிங் இது ஃபீல் கொடுத்தாச்சு. ஆமாம், அதனால் நம்ம போகிறோம். நிறைய பேர் வந்து டைம் வச்சுட்டு போகக்கூடாது இந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு. குறைஞ்சி 2-3 நாள் நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம நிதானமாக இருந்து ஒரு விஷயத்தையும் பார்த்துணும். நம்ம டூரிஸ்ட் பேக்கேஜ் மாதிரி போட்டு ஓடி நம்ம காலைல வெந்நீர் விட்டுட்டே ஓடக்கூடாது. இருந்து அங்கே இருக்கிற விசேஷங்கள்லாம் பார்த்து அனுபவிச்சு ஒரு ஸ்தலத்தில் போனால் குறைஞ்சது 3 ராத்திரி தங்கணுங்கிறான். கரெக்ட். தங்கினா தான் அந்த ஸ்தலத்துடைய மகாத்மியம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் இருந்து நிதானமாக இப்போ கஷ்டப்பட்டு மலை ஏறி போகிறோம், ஒரு நரசிம்மரையும் பார்த்து அனுபவித்து வரணும். நம்ம ஜோதிஷாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு லக்னமாவது ஒரு கோயிலில் இருக்கணும்னு சொல்லுவோம். ஆமாம், ஸோ அது கூட யாரும் இப்போ இருக்கிறது இல்லை. குறைஞ்சபட்சம் லக்னங்கிறது 2 மணி நேரம், 1.25 2 மணி நேரம் டைம் அப்படிங்கிறது அது கூட இருக்கிறது இல்லை. மாதிரியான விஷயம். அதனால் நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாதுன்னு நம்ம சொல்கிற மாதிரி நரசிம்மரை சரணாகதி அடைந்தவர்களுக்கு எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் உடனே அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய ஒரு எவ்வளோ கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் போமே. அது மாதிரி என்னோட லைஃப்பில் நான் அதை நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய ரொம்ப ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும்போது பிரகலாதம் பிடிச்சின்ற மாதிரி தான் அவர் காலை தான் பிடிச்சிட்டு ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ரொம்ப கண்கூடான உண்மை தான் அது. நாளை என்பதில்லை நரசிம்மன் இடத்துலங்கிறது ரொம்ப கண்கூட சத்தியமான விஷயம். அதனால் அது நரசிம்மன் நம்முடைய நேயர்கள் அத்தனை பேருக்குமே இதே போல் எல்லாருடைய அபிஷேகங்களையும் நிறைவேற்றி அனுகிரகம் பண்ணட்டும்னு நம்மளும் பிரார்த்தனை. நமஸ்காரம்.